பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பழைய காலத்து 2 பித்தளை விளக்கு தொடர்பாக தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலி போகிறது முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஒருத்தர் வாங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விளக்குகள் வந்து இருக்குது. இரண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விளக்கு, அதாவது ஒரே விளக்கு தான். ஆனால் இரண்டுக்குமே நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் வித்தியாசம் வேறு. அதோட வந்து வித்தியாசம்ட்டா சைஸ் வேறு, மற்றபடி ஒரே டிசைன், ஒரே விளக்கு, ஒரே வகையை சார்ந்த 2 விளக்குகள். கிட்டத்தட்ட இது 20 தொடக்கம் 25 வருடங்களுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் இந்த விளக்கு. சரியான அந்த காலம் வந்து தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னாலே மிகவும் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகான விளக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமாள் விளக்குன்ற மாதிரி இந்தியாவில் சொல்லுவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது வடிவாக தெரியல. உங்களுக்கு இந்த விளக்கினுடைய பெயர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் வந்து சிங்களாக்கள் இதுக்கு என்ன சொல்லினோம்னு சொன்னால் சூரிய விளக்குன்னு சொல்லுவினோம், சூரிய லேம்ப் அப்படி என்று சொல்லுவினோம். ஏன்னு சொன்னால் இது அந்த முள்ளு மாதிரி இருக்குது, சூரியன் மாதிரி இருக்கின்றபடியே அவர்கள் அப்படி சொல்லுவார்கள். இது வந்து பெருமாள் விளக்கு அப்படி தான் சொல்கிறவர்கள். இது தொடர்பாக உங்களுக்கு கருத்துக்கள் தெரிஞ்சால் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதோட வந்து இந்த காணொலி பார்க்குற வேறு ஆக்களும் அதை பற்றி தெரிஞ்சு கொள்வார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முழுமுழுப்பு அமைப்பு போன்ற அமைப்பு காணப்படுகிறது. அதோட வந்து நல்ல வெயிட்டான விளக்கு. கிட்டத்தட்ட கிடந்தால் இது 100-150 வருஷங்களுக்கு மேலே பாவிக்கு முறையும் பாவிக்கலாம், அவ்வளோ ஒரு வெயிட். அதோட வந்து இந்த பித்தளை வந்து இப்போத்த பித்தளையில் இது வந்து பழைய காலத்து பித்தளைன்றபடியாக கொஞ்சம் பாவிக்கு நின்றுதில்லை. சிலது வந்து விளக்குகளுக்கு வந்து நாங்கள் திரி வச்சோன்னு விடத்தில் வெறிஞ்சு இந்த இடத்துல இந்த விளக்கு வந்து நல்ல வெப்பமாகினோன்னு இதில் வந்து ஒரு பள்ள மாதிரி வரும், டேமேஜ் ஆகிடும். ஆனால் இது வந்து அப்படி ஆகாதுன்னு சொன்னால் அவ்வளோ ஹெவியான ஒரு விளக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிராம், 1/2 கிலோ கிட்ட வரும் போலாம் கிடக்கு இந்த விளக்குனுடைய பாரம். நல்ல மொத்தமான விளக்கு. இதில் பாருங்க இதனுடைய டிசைனை, இதில் இந்த ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. அதோட வந்து இங்கே சந்திரன்ற ஷேப் மாதிரி ஒன்று போட்டிருக்குது. உங்களுக்கு காணொலிக்கு தெரியுதோ தெரியல. மேலே அந்த முடி மாதிரி ஒரு அமைப்பு. மற்ற இதில் பாருங்க 2 அந்த குமிழ் மாதிரி முளை மாதிரியான அமைப்பு இருக்குது. இது பாருங்க கீழ்ப்பக்கம் பார்க்கவே நல்ல அழகான விளக்கு. எனக்கு இந்த பெரிய விளக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது. ஆனால் அந்த சின்ன விளக்கு பார்க்குறதுக்கு குட்டியாக மிகவும் அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன விளக்கு உண்டு. அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு டிசைன்லேயும் மாற்றம் இல்லை, எந்த ஒரு டேமேஜும் இல்லை இதில் விளக்கில். அதான் நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு உண்மையான விஷயம். இந்தியாவில் இது வந்து நிறைய விளக்குகள் இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் யாழ்ப்பாணத்தில் வந்து இது வந்து கொஞ்சம் குறைவான விளக்குகள், காமாட்சி விளக்குகள்லாம் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து நான் பொதுவாக ஏற்ற சாமி தட்டிலையும் வந்து இதை பார்த்ததே இல்லை. இது பொதுவாக இந்த ஆன்டி கலெக்டர் ஆக்கள் தான் இருக்கும். இது பொதுவாக விண்டேஜ் ஐட்டம் தான் நான் நினைக்கிறேன். பாருங்க 2 விளக்குகளுக்கும் இடையிலான வித்தியாசம். இது பெரிய விளக்கு நல்ல பேரமாக இருக்குது, சின்ன விளக்கு பேரம் இல்லை. இந்த சைஸில் சின்னம் தானே. அதோட அந்த பெரிய விளக்கோட ஒப்புடைக்க ஓகே. இந்த சின்ன விளக்கு வந்து இந்த பின்பக்கம் பாருங்கள் தேய்ச்ச மாதிரி இருக்குது, தேய்ச்ச மாதிரி தான் இருக்குது அந்த பின் விளக்கு பக்கம். இது அந்த டாவி தான் எடுத்துருக்கணும். இந்த சைட் விளிம்புகள் வந்து ஹேண்ட்மேட் போலாம் கிடக்குது. ஏன்னு சொன்னால் அந்த டாவி எடுத்துருக்கணும், பார்க்கவே தெரியுது. சிலது வந்து வார்ப்பில் செய்வார்கள். இது வந்து வார்ப்பு தான். அந்த டிசைன் வந்து டாவி புறம் எடுத்திருக்கும் போல இருக்குது. பாருங்கள் 2 விளக்கையும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து வீட்டில் கலெக்ஷனில் வந்து நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சா என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். உங்கள்கிட்ட ஏதாவது பொருட்கள் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் வந்து நல்ல விலை உங்கள்கிட்ட விலையை தந்து நான் வாங்கிக்கொள்வேன். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலி அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கணும் தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.